வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்குள்ள 2 மேட்ச் பார்த்துருந்தோம். நேற்று ஆஸ்திரேலியா மேட்ச்சு பார்த்துருந்தோம். 10 பிளேயர் ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. செம்மையான பெர்ஃபார்மன்ஸு. அடுத்து பிக் மேட்ச் பார்த்தோம், சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இங்கிலாண்டு. அதை பொறுத்தவரை நல்ல ரிசல்ட்டு தான். குண்டன் டீகாக் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் கேப் அண்டு வைஸ் கேப்டன் கொடுக்கறதுக்கு. மிச்சபடி ஒரு தப்பு இல்லை. டீம் ஒரு நல்ல டீம் தான். ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்தது. ஓகே, இன்றைக்கி 2 மேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு காலையில் இந்த நேரத்தில் வீடியோ போட்டு அவ்வளோவா நம்மளுக்கு வியூஸ் வரல. ஸோ அதனால் ஃபஸ்ட் மேட்ச்சுக்குள்ளே இதை நான் கொடுக்கல. அதோட பேஸ் டீம் மட்டும் லாஸ்ட்டு நான் எடுத்து காட்டிடுறேன். ஓகே, செகண்ட் மேட்ச் ஆனால் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். மேட்ச் ஒன் சைடராக தான் தெரியும். பட்டு ஒரு 2-3 விக்கெட் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. லாஸ்ட் மேட்ச் இறங்கின சேம் லைனப்போடு தான் இறங்குவாங்க. என்ன மாற்றமும் இருக்காது. பங்களாதேஷ் வர சேம் டீம் தான். ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் அவங்களுக்கு சூட்டபுளான டீமோடு தான் இருக்காங்க. அப்படியே தான் போவாங்க. இந்தியாவை பொறுத்தவரை முகமது சிராஜ் உள்ளே வர வேணுமா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. மிச்சபடி வேறு யாரும் உள்ளே வர வாய்ப்பு இல்லை. ஓகே, ஹெட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இந்தியா தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 12 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்காங்க. அதே இது ஹோமில் இந்தியாவில் வச்சு நடந்ததில் இந்தியா 3 தடவையும், அவையில் வச்சு நடந்ததில் அவைனா பங்களாதேஷில் வச்சு போய் விளையாண்டதில் ஒரு முறையும் பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்காங்க. 3 தடவை இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் வான் அது இந்தியாவும் இல்லை பங்களாதேஷும் இல்லை, ஆஸ்திரேலியா அங்கே வேர்ல்டு கப் விளையாட போகிற இடம் துபாய், அந்த மாதிரி இதில் இந்தியா தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 13 மேட்ச்சில் இந்தியா 12 வின் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டை பொறுத்தவரை ஒரு கிரிட்டிக்கலான கிரவுண்டு. ஃபாஸ்ட்டுக்கும் சூட்டபுளாகவும் ஸ்பின்னுக்கும் நல்ல இதாகவும். வெதர் ரெய்னி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மேட்ச்சு நடந்துடும். ஆவரேஜ் ஸ்கோர் 121 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் 196 கொடுத்துருந்தாங்க. 180 கிட்ட அடித்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. பிச்சு பவுலிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷனோடு போகிறது நல்ல ஆப்ஷன். கேப்டன் ஆப்ஷன் அவங்களுக்கே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டீமுக்குள்ளே போயிடலாம். டீமை பொறுத்தவரை பவுலிங் ஆப்ஷனோடு தான் போயிருக்கேன். அது என்னென்னா இந்தியாவில் டாப் 2 பேட்ஸ்மேன் எடுக்கல ஓப்பனிங்கு. அதே மாதிரி அவங்க டீம்லேயும் எடுக்கலை. மிடில் ஆர்டர் தான் எடுத்துருக்குறேன். ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட் உள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால. ஒருவேளை அதிரடி 2 பேர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவில் அங்கே லிட்டன் தாஸ் அதிரடியாக விளையாட ஆரம்பித்தாருன்னு ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெக்கார்டு 2 பேர் 3 பேருக்குமே நல்லா இருக்குது. பங்களாதேஷ் கூடயும் லிட்டன் தாஸுக்கு இந்தியா கூடயும் நல்லா இருக்குது. ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள் 3 பேர்த்தையும். இதில் அஸ்தீப் நான் கேப்டன் கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வைஸ் கேப்டன் சூரியகுமார் கூட கொடுக்கலாம். மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க.
ரெண்டாவது டீம் பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கே வந்து ஹரிடே மட்டும் உள்ளே எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து டஸ்கின் நம்பர்ஸை வெளியே விட்டுட்டு ஒரு பிளேயர் உள்ளே எடுத்துருக்கேன். மிச்சப்படி எந்த சேஞ்சஸும் கிடையாது. கேப்டன் ஆப்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன், அதே ஆப்ஷனில் போயிருங்க. நான் அஸ்தீப் இதே கேப்டன் வந்து ரிவர்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட வாய்ப்பு தான். இன்னொரு டீம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து நான் லிட்டன் தாஸை மட்டும் எடுத்திருக்கேன். விராட்டை எடுக்கல, ரோஹித்தை எடுக்கல. சாய் பழுசாகும்போது குஷேனை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு ரிஸ்கி ஆப்ஷனோட மாதிரி தான் இருக்கும். மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி நம்ம டீம் கொடுத்துருவோம். லைனப் வந்தப்புறம் டீம் அப்டேட் பண்ணிடுவோம். ஸ்மால் லீக் டீமும் சரி, கிராண்ட் லீக் டீமும் அப்டேட் பண்ணிடுவோம். வீடியோ பார்க்குறவங்க மஸ்டாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோக்கான கிவ்அவே சேலஞ்ச் 2 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். என்ன கேட்பேன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுனால அப்படிங்கிறதுனால தான் மேக்ஸிமம் யாரும் கமெண்ட் வந்து பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்புகிறீங்க ஒரு 6 பேர்கிட்ட. ஓகே, இப்போ என்னென்னா அது வந்து ஆப்ஷனல். குரூப்பில் வந்து நல்லாயிருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இதில் வந்து டீம் போட்டு வான் பண்ணலாம். நானே ஐடியா கொடுக்க முடியாதுல்ல, நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஒரு 2 பேரை கொடுக்கலாம், அவன் ஒரு 2 பேரை கொடுக்கலாம். ஒவ்வொரு பிளேயரை கொடுக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு ப்ரைஸ் ஃபுல்லாக அதிக வாய்ப்பு இருக்குல்ல, அதை தான் சொல்ல வரேன். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், வீடியோக்கு லைக்கு, கமெண்ட் பண்ணியிருக்கணும், கமெண்ட்னா ஆன்சர் பண்ணியிருக்கணும். என்ன கொஸ்டின்னா, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, ஹையஸ்ட் ரன் யார் அடிப்பா. ஈஸியானது, இந்தியா வின் பண்ணிடும் நீ எல்லோரும் சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் யார் ரன் அடிப்பா, அதுதான். லாஸ்ட்டு மேட்ச்சில் நான் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தார் யூடியூப்பில். அவர் வந்து ஹெட்டு சொல்லியிருந்தார், ஆனால் 2 ரன் டிஃப்ரெண்டில் மாறிட்டு. அவருக்கு வாழ்த்துக்கள். ஹெட்டு மட்டும் கரெக்டாக ரன் அதுக்கு வந்திருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கிஃப்ட்டு அவரை நான் கான்டாக்ட் பண்ணி அவருக்கு ஒரு அமௌண்ட்டோ இல்லை அவருக்கு கிஃப்ட்டோ ஒன்று நான் சென்ட் பண்ணியிருப்பேன். பட் மிஸ் ஆகிட்டார். ஒருத்தர் வின்னாலும் நான் இப்போ கொடுக்க ரெடி ஆகிட்டேன். ஸோ மஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன்லேயும் கொடுத்துட்டேன், அது உங்களோட விருப்பம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.